எக்ஸ் என்பது ஒய்யின் 80% எனில் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒய்யோட 80%ங்கிறது எக்ஸ். அப்போ ஒய் இன்ட்டு 80/100 சீக்குவல் டு என்னது எக்ஸ்ன்னு எழுதிக்கணும். பர்சன்டேஜ்னால் டிவைட் 100 போடுறோம் சரிங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்க்கு ஒரு வேல்யூ நானாக சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். இந்த சம பொறுத்த வரைக்கும் இப்படி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸி. ஸோ ஒய்க்கு பதிலாக 100ன்னு வச்சுக்கிறேன் சரிங்களா. 100ன்னு வச்சுக்கிட்டா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், ஒய்க்கு பதிலாக 100ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி அடித்தா எனக்கு எக்ஸோட வேல்யூ 80ன்னு வருது. அப்போ ஒய் 100ன்னு வச்சுட்டா எக்ஸ் வந்து 80. அடுத்துல என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸ் வந்து 2 எக்ஸாக மாறுது. அப்போது எக்ஸ் வந்து இப்போ 80 இருக்குது. 2 எக்ஸாக மாறுச்சுன்னா என்னவா மாறும், 160 மாறுமா. ஸோ 160 ஆகிட்டு. இப்போ இந்த 2 எக்ஸோட ஒய் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 160க்கு அந்த 100 எத்தனை பர்சன்டேஜுங்கிறத கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒய் வந்து 100ன்னு வச்சுருந்தோம். அப்போ 160 இன்ட்டு x/100 சீக்குவல் டு 100. ஏன் x/100 போடுறோம், பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கனால. ஸோ எல்லா டைமையும் கட் பண்ணுவோமா, இது அதோட பெருக்குனா x ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு 125 டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 62 1/2ன்னு வரும். ஸோ இதான் ஆன்சர். ஓகேவா.